கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். நம்ம இடத்துல எரேமியா 2வது அதிகாரத்தில் பார்த்துட்டு இருந்தோம். அதில் 20 வசனங்கள் வரைக்கும் நம்ம என்ன செஞ்சோம், நம்ம பார்த்தோம். 24 வசனங்கள் பார்த்தோம். அதில் இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து கர்த்தர் என்ன சொல்கிறாரு, தாறுமாறாக ஓடுகிற வேகமான பெண்ணாட்டங்கன்னு சொல்கிறாரு. அடுத்தல தன் இச்சையின் மதவெறியிலே நீங்கள் என்ன செய்றீங்க, காற்றை எப்படி கொள்ள முடியுமோ அதே இப்படி இச்சையில் நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க, மதவெறியில் அகப்பட்டு கொண்டு என்னை என்ன செஞ்சீங்க, என்னை வேதனைப்படுத்துறீங்கன்னு சொல்கிறாரு. என்னை யாரும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொன்னேன்னு சொல்கிறாரு. கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லி நீங்கள் என்ன சரி நினச்சிட்ருங்க. அந்நீரை நேசிக்கிறேன், நாங்கள் அவங்க பிரகாரம் போவேன்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யுங்க சொல்கிறீங்க. என்னை விட்டு மறந்துட்டு அந்நிய தெய்வத்தை நினச்சி பின்பற்றுவேன்னு சொல்லி போவேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. திருடன் அகப்படும் போது எப்படி அவனுக்கு வெக்கம் உண்டாகும், ஐயா நம்ம ஆகப்பட்டுட்டோன்னு சொல்லி அவனுக்கு என்ன செய்ய வெக்கம் உண்டாகும். அப்படியே இஸ்ரேல் வம்சத்தார் என்ன செய்வாங்க, வெட்கப்படுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இவங்க கர்த்தரை விட்டு விலகி அந்நிய தெய்வத்தை பின்பற்றினதுனால கர்த்தர் சொல்கிறாரு, ஒரு திருடனை போன்று நீங்கள் என்ன செய்வீங்க, இஸ்ரேல் ஜனங்கள் வெட்கப்படுவார்கள்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகுது. அப்புறம் சொல்கிறாரு, கட்டையை பார்த்து நீ என் தகப்பன் என்றும், கல்லை பார்த்து நீ என்னை பெற்றாய் என்று சொல்லிற அவர்கள் ராஜாக்களும் அவர்கள் பிரபுக்களும் அவர்கள் ஆசாரிகளும் அவர்கள் தீர்க்கதரிசிகளும் வெட்கப்படுவாங்கங்கிறாங்க. ஏன்னா இவங்க யார், கர்த்தர் இப்போ இவங்க நினைச்சாரு விற்கிறாங்கள தான் என்னது, ஒரு கட்டையை பார்த்து சொல்கிறாரு தகப்பன்னு சொல்லி, கல்லை பார்த்து தாயின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பெற்றீங்க அப்படின்னு சொல்கிறீங்கன்னு சொல்கிறாரு. ஏன்னா விற்கிறாங்களே என்னது, கட்டையும் கல்லையும் தான் நினைச்சாங்க அவங்க வந்து உருவாக்கி வழிபடுறாங்க. அதை பார்த்து தான் நீ சொல்கிறாங்க நீ என்னை பெற்றான்னு சொல்லிட்டீங்களே சொல்கிறாரு. அப்படிப்பட்ட பிரபுக்கள், ஆசாரியர்கள், ராஜாக்கள், தீர்க்கதரிசிகள் என்ன செய்வாங்க, இதை பின்பற்ற கல்லையும் கட்டையும் பின்பற்றுறவங்க அவங்க தான் எங்களுக்கு தாய் தகப்பன்னு சொல்கிறவங்க, இவங்களும் என்ன செய்வாங்க, வெறுக்கப்பட்டு போவாங்கன்னு சொல்கிறாரு. அவங்க சொல்கிறாங்க, தங்கள் முகத்தை அல்ல முதுகையே எனக்கு காட்டினாங்கிற கர்த்தர் இஸ்ரேல் ஜனங்கள் பார்த்துறாரு. அவங்க முகத்தை எனக்கு காமிக்கலை, முதுகு தான் எனக்கு என்ன செஞ்சாங்க, அவங்க காமிக்கிறாங்க. அவங்க சொல்கிறாரு, அவங்களுக்கு ஆபத்து காலம் வரும்போது அவங்க விற்கிறாங்க தெய்வங்களே என்ன செய்யும், அவங்கள ரசிக்கட்டும்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாரு. அதான் சொல்கிறாரு, நான் உனக்கு உண்டு பண்ண தேவர்கள் எங்கே, ஆபத்து காலத்தில் அதை ஒன்றே ரசிக்க கொடுமானால் அது ரசிச்சுக்கோன்னு சொல்கிறாரு. அதான் சொல்கிறாரு, யூதாவின் பட்டணங்கள் இலக்கமும் உன் தேவர் இலக்கமும் சரிங்கிறார். யூதாவின் பட்டணத்தில் உள்ள எண்ணிக்கையும் தேவர்கள் எண்ணிக்கையும் சரின்னு சொல்கிறார். என்னதான் 3 கோடி தெய்வங்கள்னு சொல்கிறாங்களா, விழுந்து போன தூதர்கள் அந்த கேருப்பு என்பதா அவ்வளோ தூதர்களும் தன் பக்கம் இழுத்து வந்துட்டாலும் அதான் 3 கோடி தெய்வம்னு சொல்கிறாங்க. அதான் சில ஜனத்தொகைக்கும் அந்த விக்கிரகங்கள் எண்ணிக்கையும் என்ன செய்து சரின்னு சொல்கிறாரு. சொல்கிறாரு, நீங்கள் என்னோட நீங்கள் ஏன் வழக்காடுறீங்க, நீங்கள் விக்கிரகங்களை பின்பற்றிட்டு என்னோட ஏன் வழக்காடுறீங்க, நீங்கள் அனைவரும் எனக்கு விரோதமாக என்ன செஞ்சிட்டீங்க, துரோகம் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் என்ன சொல்கிறார். அப்புறமல்ல, நான் உங்கள் பிள்ளைகளை அடித்தது விருதா, நீங்கள் வந்து எனக்கு இப்படி செஞ்சதுனால நான் உங்கள் பிள்ளைகளை என்ன செஞ்சேன், அடித்தேன். சிற்சையை என்ன செஞ்சாங்க, அப்படி அடித்தும் சிற்சையை என்ன செய்யலை, அவங்க ஏற்றுக்கொள்ளலை. சிற்சைகளில் அழிக்கிற சிங்கத்தை போல உங்கள் பட்டையும் உங்கள் தீர்க்கதரிசிகள் என்ன செய்து பட்சித்ததுங்கிறாரு. நான் உங்களை அடிச்சும் உங்களை சிரிச்சித்தும் பார்த்தேன், அப்படின்னு நீங்கள் மனம் திரும்பாததுனால சிங்கத்தை போல பட்டையை அணிச்சது உங்கள் தீர்க்கதரிசிகள் மேலே வந்து என்ன செய்து பட்சித்ததுன்னு சொல்கிறாரு. சந்ததியாரே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை சிந்தித்து பாருங்கிறார். எரேமியா சில ஜனங்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை சிந்தித்து பாருங்கிறார். இது வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தைன்னு சொல்லி 8 தடவை வந்திருக்கு, 2 அதிகாரத்துக்குள்ளேயே 8 தடவை வந்துருச்சு. கர்த்தருடைய வார்த்தையை சிந்தித்து பாருங்க. நான் இஸ்ரேலுக்கு வனாந்திரமும் காரிருளுமாக பூமியுமான இருந்தேனா, இஸ்ரேல் ஜனங்களுக்கு நான் வனாந்திரமாக இருந்தேனா, இல்லை ஒரு காரிருளான பூமியோடு நான் இருந்தேனா, இல்லை பின்ன என் ஜனங்கள் நாங்கள் தான் எஜமான், இனி உம்மிடத்தில் நாங்கள் வருவதில்லை என்று எப்படி அவங்க சொல்ல முடியும், நான் உங்களுக்கு எதிராக நான் செயல்பட்டேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாரு. ஒரு பெண் வந்து என்ன செய்வான்னா, தன் ஆபரணத்தினால என்ன செய்வா, அலங்கரிக்கிறா. ஒரு மணவாட்டி என்ன செய்கிறா, ஒரு பெண் தன் ஆபரணத்தையும், ஒரு மணவாட்டி தன் ஆடைகளை மறப்பாளா. பெண் ஆபரணத்தை மறக்க மாட்டா, மணவாட்டி ஆடைகளை என்ன செய்ய மாட்டா, மறக்க மாட்டா. ஆனால் என் ஜனங்களில் எண்ணி முடியாத நாட்களாக என்ன செஞ்சிட்டாங்க, என்னை மறந்துட்டாங்களேங்கிறார். அப்புறம் சொல்றாரு, தேசத்தை தேடும்படிக்கு உன் வழியில நீ நயப்படுத்துறது என்ன, நீ பொல்லாத ஸ்திரீகளுக்கும் உன் வழியை நீ என்ன செஞ்சா கற்றுக் கொடுத்தாங்கிறார். இஸ்ரேல
பொல்லாத ஜனங்களுக்கு உன் வழி என்ன செஞ்சுட்டா, நீ கற்றுக் கொடுத்துட்டாங்கிறார். என்ன எப்படின்னா, உன் வஸ்திர ஓரம் குற்றமில்லாத 7 ஆத்துமாக்கள் ரத்தம் காணப்படுதுங்கிறார். வஸ்திரத்தின் ஓரத்தில் குற்றமில்லாத 7 ஆத்துமா ரத்தம் காணப்படுதான். அப்படின்னா அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, குற்றமில்லாத 7 மக்கள் என்ன செய்கிறாங்க, ரொம்ப வஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதைத்தான் சொல்கிறாரு ரத்தம் காணப்படுதுன்னு சொல்லி. அதை தோண்டி தேடினால் அல்ல, அது எல்லாவற்று மேலேயும் வெளியாயிடனால கண்டுபிடிச்சாங்க. இப்போ வந்து எதாவது புதைச்சி வச்சுட்டா என்ன செய்வோம், தோண்டி எடுப்போம். நான் அப்படி கூட இல்லை, அது வெளியரங்கமாக இருக்கிறதுனால நான் என்ன செஞ்சுட்டேன், நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிறாரு. ஏன்னா அதெல்லாம் செஞ்சுட்டு நான் குற்றம் இல்லாத இருக்கிறேன்னு சொல்கிறீங்க. இப்படி சொல்லும்போது என்னோடய கோபம் உங்கள் மேலே வராமல் இருக்குமா? நீங்கள் வந்து இதெல்லாம் செஞ்சுட்டு நான் பாவம் செய்யலைன்னு சொல்கிறீங்க, அதனால் நான் உங்களோட என்ன செய்வேன், நான் வழக்காடுவேன் அப்படிங்கிறார். உங்கள் வழியை மாற்றி நீங்கள் என்ன செய்யுங்க, விலகி போகிறீங்க. இப்படி போகிறனால எப்படி ஒரு அசரியாக வெறுக்கி போச்சோ, அதே போல் எகிப்தும் எப்படி வெறுக்கி போச்சோ, அதே போல் என்ன செய்யும், நீங்களே என்ன செய்வீங்க, வெறுக்கப்பட்டு போவீங்க அப்படிங்கிறது சொல்கிறாரு. உங்களோட நம்பிக்கை எங்களை கர்த்தர் என்ன செய்கிறாரு, வெறுக்கிறாருன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் என்ன தான் நினச்சாலும் உங்களுடைய காரியம் என்ன செய்யாது, வாய்க்காதுங்கிறாரு. ஏன்னா கர்த்தரை பின்பற்றாதனால நீங்கள் என்ன தான் செஞ்சாலும் உங்களை காரியம் வாய்க்காதுன்னு சொல்கிறாரு. அப்புறம் 3வது அதிகாரத்தை சொல்கிறாரு, ஒரு புருஷன் என்ன செய்கிறான், தன் மனைவி என்ன செய்கிறான், தள்ளி விடுறான். ஒரு புருஷன் தன்னுடைய மனைவியை தள்ளி விட்டோன்னு அவள் என்ன செய்கிறான்னா, இப்போ அவனிடத்தை விட்டு என்ன செய்கிறா, விலகி போயிட்டான். அவன் தள்ளி விடப்பட்டனால தள்ளினா வேண்டான்னு சொல்லி என்ன செய்கிறான், புறக்கணிச்சிட்டான். அப்படிப்பட்டனால இவன் என்ன செய்கிறான் அப்படின்னாவா, இன்னொருத்தன் போய் என்ன செய்கிறா, திருமணம் முடிச்சிட்டான். அப்போ அவள் இன்னொருத்தனுக்கு போய் திருமணம் முடித்த பிறகு இப்போ அந்த கட்டின புருஷன் என்ன செய்வான், இப்போ அவளிடத்துல என்ன செய்ய முடியும், பிரவேசிக்கு போவானா, போக மாட்டான். ஏன்னா அவன் இன்னொருத்திக்கு என்ன செய்கிறா, மனைவி ஆயிட்டான். அதனால் அவன் என்ன செய்ய மாட்டான், போக மாட்டான். இதே போல் தான் என்ன செய்யுது, தேசம் தீட்டுப்படுங்கிறார். அவன் வந்து எப்படி தீட்டுப்பட்டு தீட்டுப்பட்டு அடுத்த இடத்துக்கு போனாலோ, இதே போல தான் தேசம் என்ன செய்யுது, இப்போ கர்த்தரை விட்டு விலகி விக்கிரங்களை பின்பற்ற போனனால தேசம் என்ன செய்யும், தீட்டுப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்புறம் சொல்கிறாரு, நீயோ வென்றால் அநேக நேசரோட என்ன செய்ய வேசித்தனை பண்ணினார். அநேகரோட வேசித்தனை பண்ணினான்னா விக்கிரங்களை பின்பற்றுறது மாத்திரமில்லை, அவங்க என்ன செய்கிறாங்க, இஸ்ரேல் ஜனங்கள் வேசித்தனத்துக்கு என்ன செய்கிறாங்க, பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. விக்கிரங்களோடும் அடுத்தல என்ன செய்கிறாங்க, அந்நிய ஜாதியோட என்ன செய்கிறாங்க, சம்பந்தம் கலந்து அவர்களோட என்ன செய்கிறாங்க, வேசித்தனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தன்னுடைய கணவன் மனைவி விட்டுட்டு மற்றவர்களோடு என்ன செய்கிறாங்க, வேசித்தனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் கர்த்தர் என்ன செய்தாரு, நீ இடத்துல நீ திரும்பி வா அப்படின்னு சொல்லி நீ சொல்லுன்னு சொல்கிறாரு. நீ வந்து என்ன செய்கிறா, மேடுகள் மேலே கண்களை ஏறெடுத்து என்ன செய்கிறா, வேஷத்தனம் பண்ணுறா, மேடுகள் மேலே போய் யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு மேடில் போய் என்ன செய்கிறா, விபச்சாரம் பண்ணுறா. ஒரு வனாந்தத்தில் அரபியன் காத்து கொண்டு இருக்கிற போல நீ ஒரு வழி நேரத்தில் என்ன செய்கிறா, நேசருக்கு நீ காத்து கொண்டு வந்து என்ன செய்கிறா, வேசித்தனத்தாலும் அக்கிரமங்களாலும் தேசத்தை என்ன செஞ்சுட்டா, தீட்டுப்படுத்திட்டாங்கிறார். இஸ்ரவேல் தேசம் என்ன செய்யுதோ, தேசம் என்ன செய்யுது, தீட்டுப்பட்டு போச்சு வேசித்தனங்களாலும் விக்கிரங்களாலும் சொல்கிறார். அதனால் தீட்டுப்பட்டதுனால தேசத்தில் என்ன செய்யலை, மழை வர்ஷிக்க பண்ணலை. பின்மாரி மழையை உங்களுக்கு என்ன செய்து இல்லாமல் போயிட்டு. ஏன்னா கர்த்தரை தேடும்போது தானே கர்த்தரை செழிப்பாக கொடுக்க முடியும், முன்மாரி மழையை தர முடியும். கர்த்தரை தேடாதபடிக்கு தேசம் தீட்டுப்பட்டதுனால கர்த்தர் சொல்கிறாரு, உங்களுக்கு முன்மாரி பின்மாரி மழை அடித்தது இல்லாமல் போயிட்டுங்கிறாரு. ஆனால் உனக்கு என்னது, சோரஸ்திரியின் நெற்றி உனக்கு இருக்கிறது, நீ நாண மாட்டேங்கிற. சோரஸ்திரின்னா அடுத்த பெண்களோடு விபச்சாரம் பண்ணக்கூடிய இதோட நீ மாறிட்டா. ஆனாலும் நீ என்ன செய்ய, நான் வெக்கப்பட மாட்டேன்னு சொல்லி அதான் நாண மாட்டேன்னு சொல்கிறா. இது முதல் நீ என்ன செய்ய, என்னை நோக்கி என் பிதாவே தேவரின் இளவயதின் அதிபதி என்று சொல்லி சதா காலமும் நீ கோபத்தை வைப்பாரா. நீ கர்த்தரிடத்தில் மனம் திரும்பி வந்தால் கர்த்தர் ஒன்றத்தில் கோபப்படுவாரா, கோபப்பட மாட்டார். மேல் கசப்பாக இருப்பாரா, இல்லை மாட்டார். அதனால் நீ அதையும் விட்டுட்டு நினைச்சிடா, கர்த்தரிடத்தில் மனம் திரும்பாதபடிக்கு நீ பொல்லாப்பை செய்து நினைச்சிடா, நீ மிஞ்சு போயிடாங்கிறார். இப்போ நம்மளும் அப்படி தான், இதுவரைக்கும் இந்த பாவத்துக்கும் விக்கிரங்களுக்கும் வயசுக்கு அதுக்கு அடிமைப்பட்டிருந்தா கூட கர்த்தரிடத்தில் மனம் திரும்பி வரும்போது கர்த்தர் என்ன செய்வார், சேர்த்துக்கொள்வார். இல்லை அப்படின்னா நம்முடைய குடும்பம், நம்முடைய தேசம் என்ன செய்யும், கைவிடப்படும். நம்முடைய தேசம் இப்போ அப்படி தான் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறது. விக்கிரகத்துக்கும் வயசுனத்துக்கும் தன்னுடைய கணவன் மனையை விட்டுட்டு மற்றவங்களோடு உபச்சாரம் பண்ணுறதுனால தான் நம்முடைய தேசம் இப்போ என்ன செய்யுது, கைவிடப்பட்ட போய் இருக்குது. நான் ஒரு பல்லாப்பு செய்யலேன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, சொல்லப்பட்ட நிலைமையில் நம்முடைய தேசம் இருக்கிறது. அதான் சொல்கிறாரு, யோசியா ராஜாவின் நாட்களில் கர்த்தர் வந்து என்ன செய்கிறாரு, ஏசராஜன் நாட்களில் தான் எதமையா கர்த்தர் வார்த்தை உண்டாச்சுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அந்த சொல்கிறாரு, அந்த யோசியா ராஜா நாட்களில் சீர்கெட்ட இஸ்ரவேல் என்பவள் செய்ததை கண்டாயாங்கிறார்.
சீர்கட்ட இஸ்ரவேல் கண்டது. ஏன்னா இப்போ யூதா ராஜா தான் யோசியா, அந்த யோசியா ராஜாட்ட தான் கேட்குறாரு. யூதா ஓரளவு சரியாக இருந்துச்சு, ஆனால் இஸ்ரவேல் ரொம்ப பாவம் செய்ய ஆரம்பிச்சுது. அதாவது சொல்றாரு, சீர்கட்ட இஸ்ரவேல் என்பவள் செய்தே கண்டாயா, அவள் உயரமான சகல மலையின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் போய் என்னச்சரா வேசித்தனம் பண்ணுனா அப்படின்னு சொல்லி இஸ்ரேலை குறித்து சொல்றாரு. ஒரு பெண்ணுக்கு சமமாக என்ன சொல்கிறாரு, இஸ்ரேல் தேசத்தை சொல்கிறாரு, வேஸ்தன் மண்டா இப்படியெல்லாம் செய்த பின்பும் நீ என்னிடத்துல திரும்பி வா என்று சொல்லி நான் சொன்னேன். விபச்சாரம் பண்ணுற தேசமாக நீ மாறினாலும் நீ அதை விட்டு திரும்பி என்னிடத்துல வான்னு சொல்லி சொன்னேன். ஆனால் இஸ்ரவேல் என்ன செய்யலை, என்னிடத்தில் திரும்பலை. அதே போல் அவருடைய சகோதரியாகிய யூதா என்கிற துரைகி, இது ஒரு அக்கா தங்கச்சியை போல் கர்த்தர் நினைச்சாரு. இஸ்ரேல் தேசத்தையும் யூதா தேசத்தையும் இப்படி சொல்கிறாரு. யூதா என்கிற துரைகி என்ன செய்றா, இஸ்ரேவேலுடைய சகோதரி, அவளை என்ன செஞ்சிடா, துரோகம் பண்ணிட்டா. அதனால் சீர்கட்ட இஸ்ரேவேல் என்பது எப்படி விபச்சாரம் பண்ணன முகாந்திரம் இருந்துச்சோ அதே போல் அவளுக்கு அவங்களுக்கு என்ன செய்யற விபச்சாரம் செய்ததுனால தள்ளித்திட்ட கொடுத்தது போல் இப்போ என்ன செய்யற அவளுடைய சகோதரி யூதா என்கிற துரோகி என்ன செய்யறா, பயப்படாதபடி இவளும் போய் என்ன செய்யறா, வேசிதானம் பண்ணாங்கிறார். அக்கா எப்படி வேசிதானம் பண்ண தள்ளிதிரிச்சிட்டு பெற்றாலோ இதே போல் அக்காளுடைய தங்கச்சி யூதாவை என்ன செய்யறா, வேசிதானம் பண்ணாங்கிறார். அது 2 தேசத்தை குறிக்கி, இஸ்ரவேல் யூதா தேசத்தை என்ன செய்து குறிக்கிறது. அவங்க இப்படி வேசித்தனம் செஞ்சதுனால தேசம் என்ன செஞ்சுட்டு தீட்டுப்பட்டு போயிட்டுங்கிறாரு. ஏன்னா இவங்க கல்லோடும் மரத்தோடு நினைச்சுறாங்க உபச்சாரம் பண்ணி கொண்டிருக்கிறாங்களாம். கல் மரம் அதோடு நினைச்சுறாங்க உபச்சாரம் பண்ணி கொண்டிருக்கிறாங்களாம். அவங்க விக்கிரகத்தை பின்பற்றுறதுனால அதோட உபச்சாரம் பண்ணி கொண்டிருக்கிறதுன்னு சொல்லி கத்த சொல்றாரு. இதெல்லாம் கண்டும் யூதா என்கிறவருடைய சகோதரியாகி துரோகி கள்ளத்தனமாக என்ன செஞ்சாலாம், திரும்பினாலாம். இஸ்ரவேல் இப்படி பாவம் செஞ்சுட்டு தன்னோட சகோதரி பாவம் செஞ்சுட்டான்னு சொல்லிட்டு யூதா கள்ளத்தனமாக திரும்பினாள் என்று முழு இருதயத்தோடு கர்த்தர் இடத்துல என்ன சொல்லியா, திரும்பலை அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்றாரு. கர்த்தருடைய வார்த்தையை உண்டாகி அதை என்ன செய்றாரு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்றாரு. இன்னும் கர்த்தர் என்ன செய்றாரு, எரேமியா நோக்கி சொல்றாரு, யூதா என்கிற துரோகியை பார்க்கிலும் சீர்கட்ட இஸ்ரவேல் தன்னை என்ன செய்றா, நீதி உள்ள ஆக்கிட்டா, தன்னைத்தானே என்ன செஞ்சிட்டா, நீதி உள்ள ஆக்கிட்டால தவிர மனம் திரும்பலை. இஸ்ரேல் தேசம் என்ன செய்யல, மனம் திரும்பலை அப்படின்னு சொல்றாரு. அதனால நீ என்ன செய்யனா, நீ போய் வடதேசியை நோக்கி கூற வேண்டிய வார்த்தைகள், வடதேசையிலேருந்து தான் யுத்தம் வரன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதான் வடதிசையை நோக்கி நின்று சொல்ல வேண்டிய வார்த்தைக்கு என்னவென்றால், சீர்கட்ட இஸ்ரவேலே நீ திரும்புன்னு சொல்லி கத்த சொல்றாருன்னு சொல்லுங்கிற. நீ சீர்கட்டி போயிட்டா, விபச்சாரம் வேசித்தனத்துக்கு அடிமையாகி போயிட்டா. அதனால இப்போ சீர்கட்டி போய் இருக்கிற இஸ்ரவேலை நீ என்ன செய்ய, நீ கர்த்தரத்தில் திரும்புன்னு சொல்லி கர்த்தர் சொல்லுறாருன்னு சொல்றாரு. நீ திரும்பினா என்னோட கோபத்தை நான் நினைச்ச மாட்டேன், உங்களை மேல் வைக்க மாட்டேன், நான் ஒரு கிருபை இல்லவர் என்று கர்த்தர் சொல்லுறார் அப்படின்னு சொல்றார். திரும்பிட்டா கோபத்தை வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நீயோ தேவனா கர்த்தருக்கு விரோதமாக துரோகம் பண்ணி பச்சையான சகல மரத்தின்கிலும் அந்நியரோடு சோர மார்க்கமாய் நடந்து உன் அக்கிரமத்தையும் என் சத்தத்துக்கு செவி கொடாமல் போனதுனாலும் அதை என்ன செய்ய ஒத்துக்கொள் அப்படிங்கிறார். கர்த்தரை விட்டு விலகி இதெல்லாம் துரோகம் மரத்துக்கு கீழே அந்நிய தெய்வத்துக்கெல்லாம் சோர மார்க்கம் பெண்ணதெல்லாம் பொய்யின்னு என்ன செய்ய விட்டுட்டு நீ மனம் திரும்புன்னு சொல்றாரு. சீரட்ட பிள்ளைகளே திரும்புங்கன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. கர்த்தர் தான் நாயகர் சொல்லிட்டு சொல்றாரு. அவர்கள் வம்சத்தில் 2 பேருமாக தெரிந்து சீயனுக்கு அழைத்து கொண்டு வரார். 2 பேருனா இஸ்ரவேல் யூதா 2 பேருமாக அழைத்து கொண்டு கர்த்தர் சீயனுக்கு கொண்டு வரணும். அதுக்கு சொல்றாரு, உங்களுக்கு என் இருதயத்தை ஏற்ற மேய்ப்பர்கள் நினைச்சுவேன் கொடுப்பேன், உங்களை வழிநடத்தி கொண்டு வருவதற்கு நினைச்சுவேன், என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்கள் அவங்களுக்கு கொடுப்பேன், அவர்களை அறிவோடும் புத்தியோடு நினைச்சுவாங்க, உங்களை மேய்த்து கொண்டு நினைச்சுவாங்க வருவாங்க. நீங்கள் தேசத்தில் பெருகி என்ன பள்ளிகை ஆகிற நாட்களில் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி என்று நீ சொல்லுவதில்லைன்னு சொல்றார். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி என்று சொல்வதில்லை, அவர்கள் இனி எழும்புவதும் இல்லை, அவர்கள் நினைவில் வருவதும் இல்லை, அதை குறித்து விசாரிப்பதே இல்லை, இனி அது செப்பனிடப்படுவதும் இல்லை என்று சொல்லி கர்த்தர் சொல்ல. உடன்படிக்கை பெட்டியை இனி செப்பனிடப்படுவது இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. அந்த காலத்தில் எருசலேமில் கர்த்தருடைய சிங்காசனம், எருசலேமு தான் என்ன சொல்கிறாங்க, இங்கே தான் எருசலேமு தான் கர்த்தருடைய சிங்காசனம் என்ன செய்து இருக்குன்னு சொல்லி பாருங்க. சகல ஜாதியாரும் எருசலேமில் விளங்கிய கர்த்தருடைய நாமத்தின் மித்தம் அதனிடத்துல அங்கே தான் எருசலேம் சிங்காசனம் இருக்குன்னு சொல்லி சகல ஜனங்களை எருசலேமுக்கு இறைச்சிவாங்க சேருவாங்க. இனி தங்கள் பொல்லாத இருதயத்தில் இச்சையின்படி அவங்க இறைச்சாங்க நடக்க மாட்டாங்கிறாங்க. ஏன்னா எருசலேமு தான் பரலோக ராஜ்யம்.
அந்த எருசலேமில் தான் கர்த்தருடைய சிங்காசனம் என்ன செய்து இருக்குது. அதனால எல்லா ஜாதிகளும் என்ன செய்வாங்க, எருசலேமில் தான் சிங்காசனம் இருக்குன்னு சொல்லி என்ன செய்வாங்க, சொல்லி கர்த்தருடைய நாமத்தின் மித்தமாக என்ன செய்வாங்க, அங்கே வருவாங்கன்னு சொல்றாரு. அவங்க வரும்போது தங்கள் பொல்லாத இருதயத்தில் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, இச்சையின்படி நடக்க முடியாது. பரலோக ராஜ்யத்துக்கு பெய்யாச்சுன்னா அங்கே இச்சையின்படி என்ன செய்ய முடியாது, நடக்க முடியாது. அந்த சமயத்தில் யூதா வம்சத்தார் இஸ்ரேல் வம்சத்தாரோடு சேர்ந்து இறைச்சாங்க. அவங்க ஏராளமாக வட தேசத்துலேருந்து இறைச்சிவாங்க புறப்பட்டு தங்கள் பிதாக்களாகி கொடுத்த தேசத்துக்கு வருவாங்க. அவருக்கு இணைச்சிவாங்க, பிதாக்களுக்கு கொடுத்த பரலோக ராஜ்யத்துக்கு அவங்க இணைச்சிவாங்க, தேசத்துக்கு வருவாங்கங்கிறார். அதனால் நான் உன்னை பிள்ளையின் வரிசையில் வைத்து ஜனங்களுக்கு கூட்டத்துக்குள்ளே நல்ல சுதந்திரமாக தேசத்துக்கு உனக்கு கொடுப்பேங்கிறார். நீங்கள் மனம் திரும்பி வந்துட்டோன்னா உங்களோட பிள்ளைகள் வரிசையை, ஒரு அப்பா பிள்ளைகளை நினச்சிவாங்க எவ்வளவு பாதுகாப்பாங்களோ அந்த போல் நான் உங்களுக்கு பிள்ளைகள் வரிசையில் வச்சு நான் நினச்சிடுவேன். உங்களை நான் பாதுகாத்து கூட்டங்களுக்குள்ளே நல்ல சுதந்திரமாக தேசத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று கொடுப்பது எப்படி என்று சொல்கிறார். ஆனாலும் நீ என்னை நோக்கி என் பிதாவே என்று நீ அழைப்பா, ஆனால் என்னை விட்டு விலகுவதில்லை என்று திரும்பவும் நினச்சிங்க சொன்னேன். ஒரு மனைவி தன் புருஷனுக்கு துரோகம் செய்வது போல இஸ்ரவேல் வம்சத்தராய் நீங்கள் எனக்கு துரோகம் செய்து மெய்யின்னு சொல்கிறார். ஒரு மனைவி தன்னோட புருஷனுக்கு எப்படி தீங்கு செஞ்சாலோ துரோகம் பண்ணாலோ அதே போல் நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க, எனக்கு துரோகம் பண்ணது மெய்யின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாரு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி அவர் யோசித்த ராஜாட்ட போய் சொல்கிறார். அப்புறம் உள்ள இஸ்ரேல் புத்திரர் தங்கள் வழி என்ன செஞ்சிட்டாங்க, மாறுபாடாயிட்டாங்க. இவர் யூதாராஜாட்ட சொல்கிறாங்க, இஸ்ரேல் புத்திரர் என்ன செஞ்சிட்டாங்க, தங்கள் வழியை மாறுபாடாக்கிட்டாங்க. அவங்க கர்த்தரை என்ன செஞ்சிட்டாங்க, மறந்து கொண்டு கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் செய்யாதபடிக்கு அவங்க என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. அவங்களுடைய சத்தம் உயர்ந்த ஸ்தானத்தில் நிச்சயமா கேட்கப்படுமா. அது சொல்றாரு, சீர்கட்ட பிள்ளைகளை என்னிடத்துல திரும்புங்கிறார். இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, சீர்கட்ட பிள்ளைகளே திரும்புங்க, உங்கள் சீர்கடைகளை நான் என்ன செய்வேன், குணமாக்கேன்னு சொல்கிறார். இதோ உம்மிடத்தில் நாங்கள் வருகிறோம், நீரே எங்கள் தேவனாய கர்த்தர். குன்றுகள் திரளான மலைகளை நீங்கள் நம்புறதுலாம் மெய்யே, ஆனால் இஸ்ரேல் ரட்சிப்பு எங்கள் தேவனாய கர்த்தர்கள் இருப்பது என்பதும் மெய்யே அப்படிங்கிறார். அப்படின்னு சொல்றாரு. இந்த லட்சியானது எங்கள் சிறுவயது முதல் எங்கள் பிதாக்களுடைய பிரயாசம் மாடுகள் குமார்த்திகளை நினைச்சது பட்சித்து போட்டது. எங்கள் லட்சியில் நாங்கள் நினைச்சிடோம் கிடைக்கிறோம். எங்கள் அவமானம் எங்களை நினைச்சது மூடி இருக்கிறது. எங்கள் பிதாக்கள் சிறு வயதுலேருந்து இந்நாள் வரைக்கும் என்ன செய்கிறாங்க, கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செஞ்சிட்ருக்காங்க. எங்கள் தேவனா கர்த்தர்கிட்ட சொல்ல என்ன செஞ்சிட்டோம், நாங்கள் கேளாதபடிக்கு நாங்கள் போயிட்டோம் அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்புறம் சொல்கிறாரு 4வது அதிகாரம் இஸ்ரவேலே, நீ திரும்புறதுக்கு மனதாக இருந்தால் இடத்துல திரும்புங்கிறார். ஏன்னா அவங்க சீர்கட்டு போய் இருக்கிறாங்க, சீர்கட்ட பிள்ளையில எனக்கு திரும்புங்கிறாரு. இப்போ சொல்கிறாரு, இஸ்ரவேல் நீ திரும்புறதுக்கு மனதாக இருந்தால் என் இடத்துல திரும்பு என்று கர்த்தர் சொல்கிறாரு. நீ ஒரு அருவறுப்புகளை ஒரு பார்வைன்று அகற்றி விட்டால் இனி நீ அலைஞ்சு எறிய மாட்டா திரிய மாட்டாங்கிறார். ஏது நம்மளையும் குறித்து கத்துறதை தான் சொல்கிறார். நம்ம இது வரைக்கும் என்ன பாவங்களை செஞ்சுருந்தாலும் அதுலேருந்து நம்ம விலகி நம்ம கத்துற நம்ம வரும்போது அலைந்து திரிய மாட்டான்னு சொல்கிறார். உண்மையோடும் நியாயத்தோடும் நீதியோடும் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிடுவா. நீ மனம் திரும்பி வந்தா உண்மை நியாய நீதியோடு கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிடுவா. புறஜாதிகளும் என்ன செய்வாங்க, உங்கள் மித்தம் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. புறஜாதிகள் மொத்தம் நீங்கள் என்ன செய்வாங்க, மேன்மை பாராட்டப்படுங்கிறார். மனம் திரும்பி வந்தால் புறஜாதி மக்களும் உங்கள் மித்தம் ஆசீர்வதிக்கப்படுவாங்க, மேன்மை பாராட்டுவாங்கிறார். ஏன்னா இப்போ நம்ம சரியான கிறிஸ்தவர்கள் சரியான மனம் திரும்புதல் இல்லாததுனால தான் நம்முடைய தேசத்தில் புறஜாதியர்கள்லாம் என்ன செய்கிறாங்க, ஆசீர்வாதம் இல்லாதபடிக்கு கர்த்தர் மேன்மை பாராட்டப்படி இருக்கிறாங்க. நம்ம திரும்பிட்டா நம்முடைய தேசம் ரசிக்கப்படும் சொல்கிறாரு. யூதா மனுஷரோடும் எருசலேமியரோடும் கர்த்தர் சொல்லுது என்னன்றார். இப்போ யூதா மனுஷரையும் எருசலேமில் மனுஷர், யூதா மனுஷர், எருசலேம்னா இஸ்ரவேல் ரெண்டோட கர்த்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் முள்ளுகளுக்குள்ளே விதையாதிருங்கிறார். ஒரு முள்ளுக்குள்ளே என்ன செய்யுங்க, எந்த விதையும் விதைக்காதங்கிறார். ஏன்னா முள் நறுக்கி போட்டுரும். அதான் சொல்கிறாரு, உங்கள் தரிசு நிலத்தை நீங்கள் என்ன செய்யுங்க, பண்படுத்துங்கிறார். இந்த இடம் தரிசாக கிடக்கிற இடத்த நீங்கள் பண்படுத்தி என்ன செய்யுங்க, விதத்தை அனுப்பி என்ன செய்யுங்க, விதைங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அப்புறம் சொல்கிறாரு, முள்ளுகளுக்குள்ளே விதையாதிருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை என்ன செய்யுங்க, நீங்கள் பண்படுத்துங்கிறார். யூதா மனுஷரே, எருசலேம் குடிகளே, உங்களோட கிரியைகள் பொல்லாமல் திரும்பித்தோம். என்னோட உக்கரம் நினச்சது ஒரு அக்கினியை போல் எழும்பி வந்துச்சு. ஐப்பர் இல்லாதபடிக்கு நினச்சது எரியாதபடிக்கு கர்த்தருக்கென்று உங்களை விருத்து சினம் பண்ணி உங்கள் இதயத்தின் நுண்ணித்தோலை நினச்சிங்க நீங்கள் நீக்கி போடுங்கிறார். சொல்கிறாரு, தேசத்தில் எக்காலம் ஒதுங்கன்னு சொல்லி
யூதாவில் அறிவித்து எருசலேமில் என்ன செய்யுங்க, கேட்க பண்ணுங்க. எக்காலம் ஊதி யூதா ஜனங்கள் மொத்தமாக எக்காலத்தில் உயர்ந்த ஸ்தலத்தில் ஏறி போய் அங்கே என்ன செய்கிறாங்க, எக்காலம் ஊதுங்கன்னு சொல்கிறார். அது வந்து எருசலேமுக்கு கேட்குங்கிறார். நான் அரணால பட்டணங்களுக்கு முற்படும்படிக்கு சேருங்கன்னு சொல்லி உரத்த சத்தமாக நீங்கள் கூப்பிடுங்கிறார். அப்புறம் சொல்கிறாரு, சீயோனுக்கு நேராக என்ன செய்யுங்க, கொடியேற்றுங்கிறார். சீயோன்னா பரலராஜ்யம். நேராக கொடியேற்றுங்க, நீங்கள் அங்கே கூடுங்க. ஆனால் அங்கே நிற்காதிருங்க. நான் வடக்கே இருந்து பொல்லாப்பையும் மகா சங்காரத்தை வர பண்ணுவேங்கிறார். வடக்க இருந்து தான் யுத்தம் நினச்சிது வரப்போகுது. அங்கேருந்தா பொல்லாப்பு கத்திரத்தை விட்டு பின் விளங்கி போனால் கத்திர மணந்திருமல அப்படின்னு சொன்னால் வடக்கு இருந்து என்ன செய்யும், உங்களுக்கு நான் பொல்லாப்பையும் சங்காரத்தை என்ன செய்ய வர பண்ணுறேன். அந்த இது வந்து உங்களோட தேசத்தை என்ன செய்யணும், பாழாக்கி விடும்படி ஒரு சிங்கம் எப்படி புதர்லேருந்து எழும்பி வருமோ இதே போல் ஜாதிகளை சங்கரிக்கிறவன் நினச்சி வரான், தன்னுடைய சாணத்துலேருந்து புறப்பட்டு வருவான் அப்படிங்கிறார். வருவான், உன் பட்டணங்கள் குடிராதபடிக்கு அதை என்ன செய்யும், அழிக்கப்படுங்கிறார். இப்படி சொல்றாரு, இது நிமித்தம் ரெட்டையை கட்டிக்கொள்ளுங்க, ரெட்டை கட்டி கொண்டுங்க, புலம்பி அலறுங்க அப்படிங்கிறார். ரெட்டை கட்டி கொண்டு நினைச்சிருமா, புலம்பி அழுது கத்திரத்தில் நினைச்சிருமா, மனம் திரும்பணுமா. அப்படியும் கத்திர நினைச்சி வரமுடிய உக்கிர கோபத்தை நினைச்சி நம்மளை விட்டு நீக்கி போடுவாராம். அதனால் ராஜாவின் இருதயமும் பிரபுக்களின் இருதயமும் நினைச்சு நம்ம அடைந்து போவோம். பிரபுக்களின் கிருமையை இருதயம் நினைச்சு நம்ம அடைந்து போவோம். ஆசாரிகளை என்ன செய்வாங்க, திடுக்கட்டு. தீர்க்கதரிசிகளை என்ன செய்வாங்க, தீர்க்கதரிசிகள்லாம் திகைப்பாங்கன்னு சொல்லி கத்த சொல்கிறாரு. அப்புறம் சொல்கிறாரு, அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவர் அதுக்கு இறைமையை சொல்கிறாரு, உங்களுக்கு சமாதானம் இருக்குன்னு சொன்னதுனால மெய்யாகவே இந்த ஜனங்களுக்கும் எருசலேமிற்கும் என்ன செய்யும், மீதியான மோசத்தை நான் என்ன செஞ்சு நீ வர பண்ணு, பட்டையும் பிரான் மட்டும் எட்டுகிறதுன்னு சொல்லி என்ன செஞ்சேன் நான் சொன்னேங்கிறார். அதனால் வனாந்தரத்தில் ஒரு நிலத்திலேருந்து ஒரு தீக்காற்று என்ன செய்யும், எழும்புங்கிறார். இப்போ தீக்காற்று, பெருங்காற்று, பலமான காற்றுலாம் என்ன செய்யும், எழும்புங்கிறார். எழும்பி அந்த காற்றுக்கெல்லாம் என்ன செய்யன்னு பார்க்குறேன்னா, இவங்க சரியாக மனம் திரும்பினா ரசிப்பேங்கிறாரு யூதா எருசலேமையும். அவங்க சரியாக மனம் திரும்பாத பட்சத்தில் கர்த்தர் என்ன செய்கிறாரு, சிங்கத்தை அனுப்பி என்ன செய்வார், அவங்கள பட்சிப்பேன்னு சொல்லி சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கு அடுத்தபடியாக சிங்கத்தை, அதுக்கும் அவங்க மனம் திரும்பலை அப்படின்னா காற்று அனுப்புங்கிறாரு. என்ன காற்றுன்னு சொல்லி நாளைக்கு கர்த்தர் நமது ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.